Hello students, hope you are all fine. Today we are going to continue our new chapter, Principle of Inheritance and Variation. Last class we were studying about multiple allelism. In continuation with that topic, we are going to see a very important RH factor of blood group, genetic control of RH factor. Last class we studied about what is RH. RH is actually a rhesus monkey in which that monkey possesses a particular antigen, and that antigen is called as a D antigen. If in case a human being carries this D antigen on the erythrocyte, surface of the erythrocytes, then we say that particular human is Rh positive. If the Rh antigen is not present, and then we say the particular human being is Rh negative. So we know this same simple basic aspect of Rh factor. And now we are going to see how this Rh factor is controlled by a gene and how this is happening. We are going to see now. And to understand this genetic control of Rh factor, we have two hypotheses. Hypothesis, you know what is hypothesis? Hypothesis is கோட்பாடு. கோட்பாடு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா லா அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஒரு இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கான்செப்டை நம்ம ஒண்ணு சேர்த்து நம்ம வந்து வெளிப்படுத்துறது தான் ஹைபோதசிஸ். இந்த ஹைபோதசிஸ் ப்ரூவ் பண்ணி அதை வந்து நம்ம தியரமா மாத்தணும் அப்படின்னா அது தியரி வந்துடும். ஸோ ஹைபோதசிஸ் அடுத்த கட்டம் லா. அடுத்தது லாவை நிறைய லாஸ் எல்லாம் வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணோம்னா அது தியரம். Okay, so the hypothesis is a collective orientation of new and important concepts. சரியா, கான்செப்ட்னு சொல்லும் போது கான்செப்ட் வந்து கலெக்டிவ் ஃபேக்ட்ஸ், அதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இது வந்து ஹைபோதசிஸ் கலெக்டிவ் கான்செப்ட் comprises hypothesis அப்படின்னு நம்ம சொல்றோம். And now we have two hypotheses framed by Fisher and Race, and one more is Wiener's hypothesis. And now we are going to see what they have proposed. இந்த ஹைபோதசிஸ்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த RH ஃபேக்டர் எந்த ஜீன் கண்ட்ரோல் பண்ணிருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்ற இந்த ரெண்டு ஹைபோதசிஸ் நம்ம படிக்க போறோம். So let us now study about the Fisher and Race hypothesis. So here RH factor involves three different pairs of alleles located on three different closely linked loci on the chromosome pair. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு தெரியும், ஏற்கனவே தெரியும், குரோமோசோம்ஸ்குள்ள ஒரு ஒரு பர்டிகுலர் கோடிங் மெட்டீரியல் தான் நம்ம என்ன சொல்றோம், ஜீன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த கோட் மெட்டீரியல் தான் அந்த ஜீன் தான் வந்து ஒரு கேரக்டருக்கு ரெஸ்பான்சிபிள் இருக்கு. அதுல வந்து ரெண்டு அலீல் இருக்கும், ஒன்னு வந்து டாமினன்ட், இன்னொன்னு ரெசசிவ். அதே மாதிரி இங்க அப்படி நம்ம பார்த்தோம்னா இந்த குரோமோசோம், இது ஒரு குரோமோசோம், இது ஒரு ஆமோட குரோமோசோம், இது இன்னொரு ஆமோட குரோமோசோம். அப்ப இது ரெண்டுமே சேர்ந்ததுதான் நம்ம என்ன சொல்றோம், குரோமோசோம் சொல்றோம். உங்களுக்கே தெரியும், இதுதான் வந்து குரோமோசோம் பேர். குரோமோசோம் பேர் அப்படின்னா நமக்கு எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்கு, 23 pairs ஆஃப் குரோமோசோம். ஒன்னு வந்து ஃபாதர் கிட்ட இருந்து வரும், இன்னொன்னு மதர் கிட்ட இருந்து வரும். ஒரு ஆம் வந்து ஃபாதர் கிட்ட இருந்து வரும், இன்னொரு ஆம் மதர் கிட்ட இருந்து வரும். இதை ஏன் நம்ம வந்து ஹோமோலோகஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, நமக்கு வந்து how many pairs of chromosome are there? We have 23 pairs of chromosome. அப்ப அந்த 23 pairsல 22 pairs வந்து பாடி குரோமோசோம், அதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஆட்டோசோம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த ஆட்டோசோம்ஸ் எல்லாமே ரெண்டு ஆமும் சேமா இருக்கும், அதனால நம்ம என்ன சொல்றோம், ஹோமோலோகஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இந்த 23rd pair தான் வந்து 6 chromosomes டிஃப்ரெண்ட், அதனால நம்ம அது வந்து ஹோமோலோகஸ் குரோமோசோம் சொல்ல மாட்டோம். புரியுதுங்களா? சோ இங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த RH ஃபேக்டர் எங்க இருக்குன்னா, நம்ம நம்பரிங் பண்ணும்போது we know that we will see, I think the previous video that I have recommended, you would have seen the numbering of chromosomes. So we have 23 pairs of chromosome. The first pair of chromosome ல இந்த RH ஃபேக்டர் இந்த ஜீனுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ அது எப்படி வந்து
இருக்கு ஜீனுக்குள்ள எப்படி இருக்குன்னா 3 விதமா 3 க்ளோஸ்லி லிங்க்டு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. see here on 3 different closely linked அப்படின்னா என்னது, 3மே லிங்க் ஆயிருக்கு அப்படின்றாங்க. இந்த 3 அலீல்ஸும் லிங்க் ஆயிருக்கு. இந்த ஒரு ஜீன்ல இந்த 3 அலீல்ஸ் இருக்கு. இந்த 3 அலீல்ஸும் வந்து எங்க லிங்க்டா ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Is it clear for you? Yes. So this system is more commonly in use today and use the CDE nomenclature. So most நம்ம வந்து இந்த ரெண்டு hypothesisல நம்ம ஜெனரலா வைடா யூஸ் பண்றது இந்த CDE nomenclature. இத வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். But I'm not telling that Wiener hypothesis is wrong, but then predominantly we use this CDE nomenclature. Okay, yes. So now let us see now. Now you consider this one as one chromosome. This one is another arm of the chromosome. இப்போ இது ரெண்டுமே வந்து chromosome ஓட pair. Okay, இப்போ இந்த first gene இது வந்து first chromosome நினைச்சுக்கோங்க. Right. இதுக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்னா capital C, small c. இல்லனா capital D, small d. அதே மாதிரி மூணாவது capital E, small e. இதே மாதிரி இன்னொரு ஆர்ம்ல கேபிட்டல் C ஸ்மால் c, கேபிட்டல் D ஸ்மால் d, கேபிட்டல் E ஸ்மால் e. சோ ரெண்டு அலீல்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து டாமினன்ட், இன்னொன்னு ரெசசிவ். இதே மாதிரி D வந்து டாமினன்ட், ஸ்மால் d வந்து ரெசசிவ். கேபிட்டல் E வந்து டாமினன்ட், ஸ்மால் e ரெசசிவ். அதே மாதிரி சிமிலர் ரெண்டு ஆர்ம்ல இருக்கு. ஓகே, சோ இதுதான் கொடுத்திருக்காங்க. ஃபிஷர்ஸ் அண்ட் ரேஸ் ஹைபோதசிஸ் RH blood type homologous chromosome pair showing. இது என்ன வெளிப்படுத்துதுன்னா 3 loci different 3 இடத்துல இருக்கு. ஆனா எங்க இருக்கு, ரெண்டு அலீல்ஸா இருக்கு. ஆனா they are present in the same locus. ஒரே இடத்துல இந்த மூணுமே லிங்க்டா இருந்து ரெண்டு அலீல் அதுக்குள்ள இருக்கு. either இந்த அலீல் இருக்கும் இல்லனா அந்த அலீல் இருக்கும். ஓகேவா? ரைட். In the above figure 4.1 3 pairs of RH alleles. ஒன்னு capital C small c, capital D small d, இன்னொன்னு capital E small e. இதே மாதிரி occur at 3 different loci on homologous chromosome pair 1. So chromosome 1 pairல இந்த alleles இருக்கு. Is it clear for you? Yes. The possible genotype. இதுல இருந்து வெளிய தன்மையா ஜீனோடைப்பா நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா இது ப்ராபபிலிட்டி. இதை நம்ம போட்டு பார்த்தோம்னா என்னென்ன ப்ராபபிலிட்டி வரும்? C or C, capital D or small d or capital E or small e from each chromosome. அதுல இருந்து ஒன்னு வரலாம். இது வரலாம். இல்லனா இது வரலாம். I'm showing the cursors. Okay, right. Now you can see, now for example CDE. So possibility என்ன இருக்கு? இதுல இருந்து என்னென்ன வரலாம்? CDE வரலாம். இல்லனா C small d small e வரலாம். இல்லனா capital D small d capital E வரலாம். இல்லனா இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி பண்ணும்போது நமக்கு எத்தனை விதமா நமக்கு வந்து வெளிப்படுது அப்படின்னா see you can see this are the probabilities. So இந்த 8 probabilities வருது நமக்கு. Is it clear for you? So these are the probabilities. இந்த probabilityல நல்லா பாருங்க, capital D எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துலலாம் D antigen இருக்கு, RH positive. Is it clear for you? இந்த D, இந்த capital D allele எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வந்து RH positive. அதே மாதிரி small d, see இங்க ஒரு D இருக்கும், இன்னொரு D இருந்ததுன்னா அது இது. ஆனா small d இன்னொரு small d, அதாவது ரெண்டுமே பேர் தானே, அம்மா கிட்ட இருந்து small d வருது, அப்பா கிட்ட இருந்து small d வந்ததுன்னா அந்த மாதிரி டைம்ல then இந்த ரெண்டுமே வந்து recessive character. Then the phenotypes அப்படி நம்ம சொல்லும் போது ஜீனோடைப் வந்து ஸ்மால் டி, அதே மாதிரி phenotype என்ன வெளிப்படுது அப்படின்னா RH நெகட்டிவ். ஸோ இதுதான் வந்து ஃபிஷர் அண்ட் ரேஸோட ஹைபோதசிஸ். ஸோ எங்கெங்கெல்லாம் கேபிட்டல் டி இருக்கோ அங்கெங்கெல்லாம் வந்து டாமினன்ட் அலீல் இருக்கும் போது அங்க பாசிட்டிவ் RH பாசிட்டிவ் வெளிப்படுது. அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் டபுள் ரெசசிவ் ஜீனோடைப் டி இருக்கோ அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து என்ன வருது, நெகட்டிவ் phenotype அப்படின்னு வருது அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. Is it clear for you? So this is Fisher and Ray's hypothesis. Let me once again clearly recap this. So this factor involved 3 different pairs of allele located on 3 different closely linked
locking on the chromosome pair. ஒரு first chromosome pairல 3 விதமான allele ஒரே இடத்துல ஆனா 3 closed linked குட்டி குட்டி இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த RH factor அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே ரைட். அது எத்தனையா வெளிப்படுதுன்னா 8 விதமா வெளிப்படுது. ரைட். இந்த 8 விதத்துல கேபிட்டல் டி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அப்பனா அது வந்து என்ன ஜீனோடைப் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஜீனோடைப் டி கேபிட்டல் டி இருந்ததுன்னா phenotype வந்து RH பாசிட்டிவ். அதே மாதிரி டபுள் ரெசசிவ் ஜீனோடைப் இருந்ததுன்னா டி இருந்ததுன்னா then the phenotype will be RH negative. This is the hypothesis framed by Fisher and Race. And now we will go to the next hypothesis. In the hypothesis la Wiener என்ன சொல்லிருக்கார்? Wiener வந்து என்ன சொல்லிருக்காரு? 8 alleles இருக்கு அப்படினு சொல்லிருக்காரு. அதாவது 8 alleles present at a single RH locus அப்படின்னு அவர் சொல்லிருக்கார். ஆனா அந்த 8க்கு அவர் எப்படி வந்து நேம் பண்ணிருக்காருன்னா அந்த ஜீனோடைப் எப்படி நேம் பண்ணிருக்காருன்னா இப்படிதான் நேம் பண்ணிருக்காரு. அதாவது கேபிட்டல் R1, கேபிட்டல் R2, கேபிட்டல் R0, கேபிட்டல் RZ, small r1, small r11 and small ry. So these are the genotype. They are all present at the single RH locus. All genotype carries a dominant R. இதுல கேபிட்டல் R எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம்னா என்னது RH பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த டபுள் ரெசசிவ் the small r double r இருந்ததுன்னா then the phenotype will be RH negative அப்படின்னு இவர் சொல்லியிருக்கார். This is very simple. புரிஞ்சுச்சுங்களா? ரெண்டுமே ஒரே மாதிரி தான். இவங்க சொன்ன ஹைபோதசிஸ் வந்து CDE நாமன்கிளேச்சர் வரும். இங்க வந்து R கேபிட்டல் R ஸ்மால் r நாமன்கிளேச்சர் வரும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ எங்கெங்கெல்லாம் கேபிட்டல் R இருக்கோ அதாவது டாமினன்ட் R அலீல்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் RH பாசிட்டிவ் சொல்றோம். எங்கெல்லாம் டபுள் ரெசசிவ் R இருக்கோ அங்கெல்லாம் வந்து RH நெகட்டிவ் phenotype. So these are the two hypotheses framed by the great scientists. Fisher-Race hypothesis 1 and another one is Wiener hypothesis. So this is the factor which is responsible for RH factor அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது இந்த அலீல் இந்த மாதிரி இந்த வீனர் வந்து 8 அலீல் சொன்னாரு. அதே மாதிரி இவங்களும் அந்த மாதிரி 3 8 ஸ்ட்ரக்சர்ஸ் வருது, 8 விதமான பாசிபிலிட்டிஸ் வருது. ஸோ அவங்களும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. So this is clear for you. Now we will go to the next important aspect. Incompatibility of RH negative factor erythroblastosis fetalis. Already we have studied. Once again we will study now. RH incompatibility. Incompatibility already I have said in the last class. Incompatible அப்படின்னா ஒத்து போகாதது அப்படின்னு அர்த்தம். RH incompatibility has a great significance in childbirth. childbirth அப்போதான் அதோடைய உண்மையான அந்த ஒத்துப்போகாத தன்மை வெளிப்படுது. ஓகே, சாதா டைம்ல இல்ல, அது வந்து சைல்டு பர்த் அப்போதான் அந்த இன்கம்பேட்டிபிலிட்டி வெளிப்படுது. அது எப்படி அப்படின்னு பார்க்க போறோம். So once again I am telling you, already we have discussed. Now if a woman RH negative, அதாவது அம்மா RH நெகட்டிவ்னா அந்த D antigen கிடையாது. Is it clear for you? Right. And a man is RH positive. Father, அதாவது உமனுக்கு வந்து RH நெகட்டிவ், மதருக்கு வந்து RH நெகட்டிவ், ஃபாதருக்கு வந்து RH பாசிட்டிவ். இவங்களுடைய ஃபர்ஸ்ட் குழந்தை, the fetus may be RH பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு RH பாசிட்டிவ் இருக்கு. having, அதாவது பாசிட்டிவ்னா என்னது, ஆன்டிஜன் டி ஆன்டிஜன் அவங்களோட சர்ஃபேஸ்ல இருக்கு. அதாவது அந்த குழந்தையோட RBC சர்ஃபேஸ்ல டி ஆன்டிஜன் இருக்கு. having inherited the factor from its father. இந்த ஜீனை எங்க இருந்து இன்ஹெரிட், அந்த குழந்தை இன்ஹெரிட் பண்ணிருக்குன்னா அப்பா கிட்ட இருந்து இன்ஹெரிட் பண்ணிடுச்சு. ரைட். இப்போ the RH negative mother becomes sensitized by carrying RH positive fetus within her body. இப்போ என்ன ஆகும், during the childbirth there is a mixing of this RH positive blood of a baby to RH negative blood of a mother. அப்ப குழந்தை பிறக்கும் போது டெலிவரி ஆகும் போது அது என்ன ஆகும்னா there is a possibilities, blood மிக்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்ப அந்த பாசிபிலிட்டியில என்ன ஆயிடுதுன்னா இந்த டி ஆன்டிஜன் உள்ள RH, அதாவது அந்த RBC மேல டி ஆன்டிஜன் இருக்கிறது அம்மாக்கு போய் சேர்ந்துடுது. ஸோ ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு
டெலிவரி ஆயிடுது ஒன்னும் ஆகாது. Due to the damage of blood vessels during childbirth, the mother immune system recognize the RH antigen and get sensitized. அவங்களுக்குள்ள உள்ள போயிடுச்சு, ரைட். உள்ள போன உடனே என்ன ஆகும்? The sensitized mother produces RH antibody. அந்த டி ஆன்டிஜன் உள்ள போனது உடனேயும் அந்த உடம்புல இருந்து அவங்க பிளட் பிளாஸ்மால ஆன்டிபாடி உருவாகும். எதுக்கு எதிர்ப்பா ஆன்டிபாடி உருவாகும்? இப்ப அந்த குழந்தைகிட்ட இருந்து வந்த அந்த டி ஆன்டிஜனுக்கு எதிர்ப்பா ஆன்டிபாடிஸ் உருவாகி அதை அழிச்சிரும். இப்ப அம்மா உடம்புல என்ன இருக்கு? நிறைய ஆன்டிபாடிஸ் இருக்கு, ரைட். ஆன்டிபாடிஸ் ஆர் IgG type which are small and can cross placenta and enter the fetal circulation. இப்போ ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இப்போ அந்த உடம்புல, அதாவது அம்மா உடம்புல ஆன்டிபாடிஸ் அதிகமா உருவாயிடுச்சு, அதாவது IgG இந்த டைப் தான் antibodies. ஓகேவா? இப்போ by the time the mother gets synthesized and produce anti-D antibodies, the child is delivered. Next, usually no effects are associated with the exposure of mother to RH positive antigen during the first childbirth. So first பிரச்சனை, first குழந்தைக்கு பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி பாசிபிலிட்டி, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல first குழந்தைக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் சப்சிக்வெண்டா அவங்க இன்னொரு குழந்தை பிறக்குது, அவங்களுக்கு இதே மாதிரி பிறக்குதுன்னும் போது subsequent RH positive children carried by the same mother may expose to antibodies produced by the mother against RH antigen which are carried across the placenta into the fetal blood circulation. இப்ப செகண்ட் பேபி வரும்போது, அதாவது சைல்டு பர்த் அப்பதான் அந்த மாதிரி ஒரு பிளட் எக்ஸ்சேஞ்ச் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு, எப்பவுமே கிடையாது. சோ இந்த மாதிரி செகண்ட் பேபி வரும்போது என்ன ஆயிடும்னா, ஆன்டிபாடி, அதாவது அம்மா கிட்ட இருந்த அந்த ஆன்டிஜன் டிக்கு உற்பத்தியான ஆன்டிபாடி குழந்தைக்கு போய் சேர்ந்துருது. குழந்தைக்கு போய் சேர்ந்த உடனே அந்த டி மேல உட்கார்ந்து இருக்கிறதுனால, எது மேல உட்கார்ந்து இருக்கிறது? எரித்ரோசைட்ஸ், ஆர்பிசி மேல இந்த டி ஆன்டிஜன் அந்த குழந்தை மேல, அந்த குழந்தை பிளட்ல இருந்ததுன்னா அந்த டியை ஒழிக்கிறதுக்கு அந்த ஆன்டிபாடி அந்த ஆர்பிசியை அழிச்சிரும். அப்ப ஆர்பிசியை அழிக்கும் போது அது பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஹீமோலைசிஸ். இஸ் இட் கிளியர் ஃபார் யூ? ஹீமோலைசிஸ் என்னது? பிரேக்கிங் அப் ஆஃப் ஹீமோகுளோபின் மாலிகுல், இல்லைன்னா ஆர்பிசி. அதாவது அந்த அந்த மாலிகுலே டிஸ்ட்ராய் பண்ணிடும். அது என்ன, ஹீம் தான் ஆர்பிசிக்கு முக்கியமான மூல காரணம். ஹீமே ஹீமோலைசிஸே ஆகும்போது அந்த ஆர்பிசியே டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப ஆர்பிசி டேமேஜ் ஆயிடுச்சுன்னா குழந்தைக்கு ஜாண்டிஸ், அதாவது ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸ், அனீமியா ஆயிடும். இந்த ஆர்பிசி தான் ஆக்சிஜன் கேரியிங் மாலிகுல். we know that. இந்த ஆர்பிசி இல்லைன்னா அந்த குழந்தைக்கு ஆக்சிஜன் எல்லா செல்ஸ்க்கும் போகாது. அப்போ போகல அப்படின்னா insufficient oxygen will lead to anemia and the condition. அததான் அந்த ஆக்சிஜன் போய் ஒழுங்கா அந்த குழந்தைக்கு எல்லா பார்ட்லயும் சேராம என்ன ஆயிடும், அந்த குழந்தை அது ஒரு சிண்ட்ரோமா, அதாவது ஒரு டிசீஸா மாறிடும். அந்த சிச்சுவேஷனை தான் நம்ம என்ன சொல்லணும், this condition is known as erythroblastosis fetalis or hemolytic disease of newborn, HDN. இப்ப சம்டைம்ஸ் அவங்க எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் கேட்க மாட்டாங்க, அவங்க என்ன கேக்குறாங்கன்னா HDN அப்படி பத்தி எழுதுங்க அப்படின்னா நீங்க இதைதான் எழுதணும். சோ ரெண்டு விதமா நம்ம இந்த டிசீஸை இந்த டிசீஸ் இல்ல இந்த சிச்சுவேஷனை நம்ம கூப்பிடுறோம். ஒன்னு எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ், இல்லைன்னா நம்ம HDN ரொம்ப ஷார்ட் ஃபார்மா, அதாவது ஹீமோலைட்டிக் டிசீஸ் ஆஃப் நியூபார்ன். அதுதான் அந்த ப்ளூ பேபி சிண்ட்ரோம். இந்த ஆர்பிசி இல்லாதனால அந்த எந்த டிஷ்யூக்கும் ஆக்சிஜன் போகாதனால அது பிளட் கிளாட் ஆகி அப்படியே ஒரு மாதிரி நீல கலரா ஆயிடும். அதான் நிறைய வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் உங்களுக்கு, ரைட். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் எனஃப் ஃபார் யூ. நவ் what we can do for preventing such a type of erythroblastosis fetalis அப்படின்னு பார்த்தோம்னா, already we have seen, isn't it? So if the mother is RH negative and the fetus are RH positive, ஃபர்ஸ்ட்டுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆன்டி-டி ஆன்டிபாடி ஷுட் பி அட்மினிஸ்டர்ட் டு த மதர். இப்ப செகண்ட் பிரெக்னெண்டா அவங்க இருக்காங்கன்னா அந்த டைம்ல செகண்ட் டெலிவரி, ஐ மீன் பிரெக்னென்ட் டைம் தான் ஜெஸ்டேஷன் பீரியட் நம்ம சொல்றோம். அப்போ ஜெஸ்டேஷன்னா எந்த டைம்ல நம்ம அந்த ஆன்டி-டி ஆன்டிபாடிஸ் நம்ம எப்ப செலுத்துறோம் அப்படின்னா 28th and 34th வீக் ஆஃப் ஜெஸ்டேஷன். அதாவது இதுக்குள்ள நம்ம செலுத்திடணும். இந்த எதிர்ப்பு ஆன்டிபாடிக்கு எதிர்ப்பு சக்தி உருவாக்குறது இல்லையா, அதுக்கு அகெயின்ஸ்டா நம்ம என்ன பண்ணோம், ஆன்டி-டி ஆன்டிபாடிஸ் நம்ம இன்ஜெக்ஷன் மூலியமா அம்மாவோட பிளட்ல செலுத்திடணும். ஓகேவா? சோ ஆஸ் அ ப்ரோஃபைலாக்டிக் மெஷர், இது முன்னமே தடுக்கக்கூடிய மெஷர் தான் ப்ரோஃபைலாக்டிக் மெஷர்.
Okay, if the Rh negative mother delivers Rh positive child, then anti-D antibody should be administered to the mother soon after delivery. This develops passive immunity and prevents the formation of anti-D antibodies in the mother's blood by destroying the Rh fetal RBC before the mother immune system is sensitized. Okay, va? Right. This has to be done whenever the woman attains pregnancy. So this you can do it. Either நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இம்மீடியட்டா ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு அதுக்கப்புறமாவும் பண்ணிடலாம், இல்லைன்னா செகண்ட் டெலிவரியில ஜெஸ்டேஷன் பீரியட்லயும் நம்ம இந்த ஆன்டி-டி ஆன்டிபாடிஸை போடலாம். Is it clear for you? So these are the two methods by we can prevent the erythroblastosis fetalis. Next, we will go to the another important topic, sex determination. Sex அப்படின்றது உங்களுக்கு தெரியும். So 23 pairs of chromosome. Last pair of chromosome is called as the allosomes. அதாவது sex determination. அந்த allosome தான் வந்து determine பண்ணும் whether it is a male or a female. And you can ask me, in all animals sex are same அப்படின்னு நீங்க கேட்கலாம். செக்ஸ் ஃபீமேல் மேலு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செக்ஸஸ் இருக்கு, அதுதான் நம்ம இப்ப படிக்க போறோம். எல்லாமே சேம் கிடையாது. இப்ப இன்செக்டுக்கு வேற மாதிரி இருக்கு, ஹியூமனுக்கு வேற மாதிரி இருக்கு, சில பேர்ட்ஸ்க்கு வேற மாதிரி இருக்கும், நமக்கு வேற மாதிரி இருக்கும். இப்ப அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அந்த செக்ஸ் டைப்ஸை தான் இப்ப நம்ம படிக்க போறோம். அதுதான் வந்து டிஃப்ரெண்ட் செக்ஸை நம்ம வந்து உருவாக்குது. ஸோ செக்ஸ் டிட்டர்மினேஷன் இருக்கும்போது இப்ப நம்ம யாரை கான்சென்ட்ரேட் பண்ண போறோம்னா அந்த கடைசி பேர் ஆலோசோம்ஸ் அப்படின்ற அந்த கடைசி பேர் ஆஃப் குரோமோசோம்ஸை கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். இஸ் இட் கிளியர் ஃபார் யூ? ஸோ செக்ஸ் டிட்டர்மினேஷன் இஸ் த மெத்தட் பை விச் த டிஸ்டிங்ஷன் between male and female is established in a species. So this one you know, this is the term oda definition. Term oda artham solludhu idu. What is sex determination? It's a method by which the distinction between male and female is established in a species. Now we will see the sex determination concept. Sex chromosomes determine the sex of the individual in dioecious or unisexual organism. Dioecious abdina enadhu? What is dioecious? Different organisms, two different organisms, different sex, male and female, or unisexual organisms. Unisexual organisms have both the sex organs in the same body. It's called as a unisexual organisms. The chromosomes, other than the sex chromosomes of individuals are called autosomes. Sex chromosomes may be similar, homomorphic. Morphic na structure, homo na same இருக்கிறது. அப்போ செக்ஸ் குரோமோசோம் may be similar, homomorphic in one sex, and dissimilar, அது டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா அது பேரு heteromorphic. In the other hand, individuals having homomorphic sex chromosomes produce one type of gametes, அது பேர் தான் homogametic. அதாவது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. Whereas the heteromorphic individual produce two types of gametes, ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால அதை நம்ம என்ன சொல்றோம், heterogametes அப்படின்றோம். So to be very clear, I will tell with the example, then only you can able to understand now. Now we will see, do you know concept Y chromosomes? The human Y chromosome is only 60 MB in size with 60 functional genes, whereas X chromosomes are 165 MB in size with about 1000 genes. So you can see the structure, variation of the structure. X chromosome Y chromosome oda structural and functional difference என்னென்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க இங்க. Is it clear for you? Okay, so structure as well as functions, gene oda function different ஆ இருக்கு. So you must know this differentiation between X and Y chromosomes, size as well as functional genes. அதுக்குள்ள எத்தனை ஜீன் இருக்கு அப்படின்னு ஒரு differentiation இது ரெண்டு இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கிற content. Okay, now we will see now chromosomal basis of sex determination. Heterogametic sex determination. How this heterogamete different எப்படி வருது அப்படின்னு பார்க்க போறோம். In heterogametic sex determination, one of the sex produce similar gametes, the other sex produce dissimilar gametes. The sex of the offspring is determined at the time of fertilization. Only in fertilization, during fertilization தான் அந்த probability போடும் போது தான் இந்த ஒரே மாதிரியா வந்ததுன்னா
அது வந்து similar gametes. You can see the sex produce similar gametes, and some sex produces, other sex produces similar gametes. ரெண்டு different வருது. Heterogametic male அப்படின்றோம். இங்க அத பத்தி தான் இப்ப எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். நம்ம heterogametic males தான் இதோட heterogamete sex determination ஓட example. So here you will clearly, I think you can able to understand now. In this method of sex determination, the males are heterogametic, producing dissimilar gametes, while females are homogametic, producing similar gametes. It is of two kinds, XX XO type and XX XY type. இப்போ இவங்க கொடுத்திருக்காங்க, இந்த மேல்ல வந்து ரெண்டு விதமான ஒரு டைப் இருக்கு, ரெண்டு விதமான கேமெட், அதான் ஹெட்டிரோகேமெட்டிக் மேல்ஸ் அப்படின்னு. ஓகே, ஒன்னு பாசிபிலிட்டி வந்து எப்பவுமே ஃபீமேல் வந்து எக்ஸஸ் தான் இருக்கும், அது வந்து ரெண்டுத்துக்குமே சேம் தான், ஃபீமேலுக்கு எக்ஸஸ் தான் இருக்கும். இன்னொன்னு வந்து இந்த மாதிரி டைப் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். எக்ஸோ அப்படின்னா XY அப்படின்னா இது வந்து நம்மளோட எக்ஸாம்பிளே, நம்ம ஹியூமன் பீயிங் எக்ஸாம்பிளே. XX ஃபீமேல், XY மேல். இது ஹியூமனோட எக்ஸாம்பிள். இது நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரி டைப் இருந்தா இது பேர் என்னது? ஹெட்டிரோகேமெட்டிக். அதே மாதிரி இந்த மாதிரி டைப் XY டைப் இருந்ததுன்னா அதுவும் அது என்னது? ஹெட்டிரோகேமெட்டிக் மேல்ஸ். ஸோ ரெண்டு பாசிபிலிட்டிஸ், ஒன்னு எக்ஸோ டைப்பு, நான் XX விட்டுறேன், எக்ஸோ டைப்பு, இன்னொன்னு XY டைப்பு. இந்த XX எப்பவுமே எல்லாமே ஃபீமேல் தான், அது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி this method sex determination is seen in இந்த மாதிரி எக்ஸோ டைப் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பக்ஸ் கிட்ட இருக்கு, இன்செக்ட்ஸ் கிட்ட இருக்கு, காக்ரோச்சஸ் அண்ட் கிராஸ்ஹாப்பர்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ இந்த மாதிரி பக், இன்செக்ட், கிராஸ்ஹாப்பர், இந்த மாதிரி இன்செக்ட்ல ஓகே ஃபீமேல்ல எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்கும்? ஃபீமேல் வித் 2 X chromosomes are homogametic. ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால ரெண்டு கேமெட்ஸ். ஓகே, ரெண்டு. இதுல இருந்து ஒண்ணுதான் பாசிபிலிட்டி, ஒண்ணுதான் வந்து என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆகும். அதுதான் வந்து கேமெட்டா வரும்போது ஒண்ணுதான் வரும். எக்ஸ் குரோமோசோமு, இந்த குரோமோசோமு என்ன ஆகும்னா அது வந்து நம்ம பார்த்தோம்ல, நமக்கு ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படின்னும் போது அந்த ஸ்பெர்மட்டோகோனியால இருந்து ஸ்பெர்மட்டோகோனியா செல்ஸ் என்ன ஆகும்னா ஸ்பெர்ம்ஸா மாறி, ஸ்பெர்மாட்டிடா மாறி ஸ்பெர்ம்ஸா மாறும் போது ரிடியூஸ் ஆகும். அந்த ரெண்டு குரோமோசோம் இருக்கு, 2 என்ன இருக்கிறது என்னமா மாறும், 1 என்ன மாறும். ஸோ எப்பவுமே நான் வச்சுக்கோங்க, கேமெட்ல உங்களுக்கு என்ன கண்டிஷன்ஸ் இருக்குன்னா ஹாப்ளாய்ட் செட் ஆஃப் கண்டிஷன் தான் இருக்கு. அப்போ இந்த மாதிரி குரோமோசோம்ல இந்த ஃபீமேலுக்கு என்ன குரோமோசோம்ஸ் இருக்குன்னா, ஃபீமேல்ல வந்து 2 X குரோமோசோம்ஸ், அதாவது ஹோமோகேமெட்டிக் ரெண்டு கண்டிஷனும் XX இருக்கு. ஆனால் மேல்ல என்ன இருக்கு? மேல்ல வந்து XY கிடையாது, இங்க X குரோமோசோம் மட்டும்தான் இருக்கு, அந்த Y இல்ல. இந்த O இருக்கிற இடத்துல ஒண்ணுமே இல்லைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓனா ஒண்ணுமே இல்ல. இப்போ இந்த மாதிரி பக்ஸ், இன்செக்ட், கிராஸ் ஓவர்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து ஃபீமேல், இன்னொன்னு மேல். ஃபீமேல் வந்து ஹோமோகேமெட்டிக் 2 X, மேல் வந்து ஒன்லி 1 X குரோமோசோம். இங்க ஓன்றது எதுவுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஆனா இது வந்து நம்மளது வேற, இது ஒரு டைப், அததான் நம்ம பார்க்கிறோம். எக்ஸோ டைப்பை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்குள்ளயும் while the male with only 1 chromosomes now are heterogametic, இது டிஃப்ரெண்டா இருக்கு. அதனால நம்ம என்ன சொல்றோம்னா XO அப்படின்றோம், அது வந்து heterogametic அப்படின்னு நம்ம சொல்றோம். The presence of unpaired X chromosome determines the male sex. இதுக்கு எந்த பேரும் இல்ல அப்படின்னா அப்போ அது மேலா மாறிடும். எக்ஸ் பேர் வந்துச்சுன்னா அது என்ன மாறிடும்? ஃபீமேலா மாறிடும். Is it clear? The male with the unpaired X chromosomes produce 2 types of sperms. One half with the X chromosome and another half with X chromosomes. Okay, va? Right. The sex of the offspring depend upon the sperms that fertilize the egg. Next. So, அந்த possibilities தான் இங்க கொடுத்திருக்காங்க. இங்க வந்து AA கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த மொத்த ஆட்டோசோம்ஸ். இப்ப நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 23 pairs of chromosomes இருக்கு இல்லையா? அப்ப 23 pairs 22 ஆட்டோசோம்ஸ் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த கடைசி மட்டும் தான் டிஃபரெண்ட் ஆகுது. கடைசி என்னது? அதுதான் ஆலோசோம், அதாவது XX XY நமக்கு. அதே மாதிரி இங்க இவங்க இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. ஒரு ஃபீமேல் பக்கோட ஃபீனோடைப் என்ன, அதாவது அதோட
phenotype எப்படி வெளிப்படுத்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த genotype வந்து ஏ இது மொத்தம் சேர்த்து ஆட்டோசோம்ஸ் சேர்த்து குறிக்கிறது. XX சொல்றது only அந்த லாஸ்ட் 20 அதாவது லாஸ்ட் பேர் ஆஃப் ஆலோசோமை குறிக்கிறது XX. அப்ப இது ஃபீமேல். அப்போ மேலுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இது மொத்தம் ஆட்டோசோம். சரியா? இது வந்து லாஸ்ட் இதுல XO இருக்கும். இப்ப என்ன பாசிபிலிட்டி அப்படின்னா இந்த ஃபீமேல்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு பேர் ஆஃப் ஆட்டோசோம்ஸ் எல்லாமே வந்துரும். அதே மாதிரி XXல ஒன்னு வரும். இதுல வந்து நமக்கு ரெண்டு விதமா வரும். அதாவது ஆட்டோசோம்ஸ் ரெண்டுத்துக்குமே போயிடும். ஒண்ணுத்துல வந்து X வரும், இன்னொன்னுல இருந்து ஓன்னா என்னது ஒண்ணுமே இல்ல. அப்போ இந்த மாதிரி பாசிபிலிட்டியில குழந்தை எப்படி பிறக்கணும், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல எந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னா இந்த கேமெட்டும் ஃபியூஸ் ஆச்சுன்னா என்ன வரும்னா AAXX வரும். அதே மாதிரி இந்த கேமெட்டும் ஃபியூஸ் ஆச்சுன்னா AAXO வரும். அப்ப XXன்னு வரும்போது ஃபீமேல் வந்துரும், XO வரும்போது மேல் வந்துரும். Is it clear for you? So this type of sex determination is called as a XXXO type. இது நம்ம எங்க பாக்குறோம்? இது வந்து நம்ம வந்து இந்த பக்ஸ்ல, இந்த இன்செக்ட்ல, இந்த கிராஸ்ஹாப்பர்ல பாக்குறோம். இது வந்து ஏன் டிஃபரெண்டா இருக்கு? இது டிஃபரெண்டா இருக்கிறதுனால நம்ம இதை என்ன கூப்பிடுறோம்? ஹெட்டிரோகேமெட்டிக் மேல்ஸ்ன்னு கூப்பிடுறோம். Is it clear for you? Now நம்ம இன்னொரு டைப் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த என்ன டைப்? XY. Next is this type is called as a Legasis type. This method of sex determination is seen in human beings and in Drosophils. Drosophil, last class I have said it's a fruit fly. குட்டி குட்டி ஃப்ளைஸ், அதுதான் வந்து அந்த பழம் மேலெல்லாம் இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஃப்ளைஸ். அதுக்கும் நமக்கும் ஒரே மாதிரியான செக்ஸ் டிட்டர்மினேஷன் தான், அதே மாதிரியான டைப் தான். அதுக்கும் வந்து லாஸ்ட் குரோமோசோம் வந்து ஃபீமேலா இருந்ததுன்னா XX இருக்கு, மேலா இருந்ததுன்னா XY இருக்கு. அதனால அதையும் நம்மையும் ஒன்னா இங்க வச்சு நம்ம பார்க்க போறோம் XY டைப். So example is human beings and in Drosophila. Is it clear for you? The females are homogametic with XX chromosomes while the males are heterogametic with XY chromosomes. இது நல்லா தெரியும். Homo அப்படின்னா ஒரே சேமா இருக்கிறது, heteroனா different types of chromosomes இருக்கு, right? While the heterogametic male produce two kinds of sperm. ஒன்னு வந்து ஒரு ஸ்பெர்ம்ல X வரலாம், இன்னொரு ஸ்பெர்ம்ல Y வரலாம். ஆனா ஃபியூஸ் ஆகும்போது அது எப்படியோ வரலாம், டிஃப்ரெண்டா வரலாம், பார்க்கலாம். And now, while the heterogametic male produce two kinds of sperms with some one X chromosome and some with the Y chromosomes. The sex of the embryo depends on the fertilization of the sperm. An egg fertilized by an X-bearing sperm அப்படின்னா X-bearing sperm அப்படின்னா அது என்ன ஆகும்னா ஃபீமேலா மாறிடும். Y-bearing sperm இருந்ததுன்னா அது மேல ப்ரொடியூஸ். ஸோ யாரோட கான்ட்ரிபியூஷன், ஒரு மேலா சரி ஃபீமேலா ஆகுறது யாரோட கான்ட்ரிபியூஷனா? மேலோட கான்ட்ரிபியூஷன். அப்பா கிட்ட இருந்து வர ஜீனை பொறுத்து தான், அந்த கிராசிங் அந்த ஃபர்டிலைசேஷனை பொறுத்து தான் செக்ஸ் டிட்டர்மின் ஆகுது. We will see XXXY type of sex determination. Similarly, same here. இது வந்து ஆட்டோசோம்ஸ் குறிக்குது, இது லாஸ்ட் ஒன் ஆலோசோம்ஸ் குறிக்குது. ஆலோசோம்ஸ் இது வந்து ஆட்டோசோம்ஸ், இது வந்து ஃபீமேல்ல ஆட்டோசோம்ஸ் இருக்கு 22 pairs of autosomes and last pair ஃபீமேல் குரோமோசோம்ஸ் XX இருக்கு. இது வந்து ஃபீமேல். மேல்ல வந்து 22 pairs of autosomes and last pair one allosome is XY இருக்கு. இப்போ கேமெட்டா மாறும் போது அம்மா கிட்ட இருந்து வரும்போது ஓவம் வந்து என்ன கண்டிஷன்ல இருக்கும்? AX தான் இருக்கும், வேற ப்ராபபிலிட்டி இல்ல. AX ரெண்டு எக்ஸ்ல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும், ரெண்டுமே சேம் தான், ரைட்? ஆனா ஃபாதர் கிட்ட இருந்து வர ஸ்பெர்ம்ல ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஆட்டோசோம்ஸும் இருக்கும், இன்னும் X குரோமோசோம்ஸ் இருக்கும், எல்லா ஆட்டோசோம்ஸ் இருக்கும், Y குரோமோசோம்ஸ் இருக்கும். தென் இஃப் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி நம்ம போட்டோம்னா F1 ஜெனரேஷன்ல என்ன பாசிபிலிட்டி வரும் அப்படின்னா கேபிட்டல் X வந்ததுன்னா அது ஃபீமேலா மாறுது. கேபிட்டல் X அம்மா கிட்ட இருந்து வந்து கேபிட்டல் Y அப்பா கிட்ட இருந்து வரும்போது அது என்னவாயிடுது? மேலா மாறிடுது. And this type is called as a XXXY type of sex determination. இது ரொம்ப simple. I think you can able to understand it. Okay. And now we will go to the next one, heterogametic females. இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம்? ஹெட்டிரோகேமெட்டிக் மேல்ஸ் பார்த்தோம். இப்போ இதோட டாபிக் என்ன? ஹெட்டிரோகேமெட்டிக் செக்ஸ் டிட்டர்மினேஷன். ஹெட்டிரோகேமெட்டிக் மேல்ல ரெண்டு டைப் இருக்கு, ஒன்னு XO டைப், இன்னொன்னு XY டைப். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? ஹெட்டிரோகேமெட்டிக் ஃபீமேல்ஸ் பார்க்க.
Is it clear for you? Right. And now in this method, sex determination, the homogametic male possesses 2 X chromosomes as in certain insects and certain vertebrates like fishes, reptiles, and birds producing a single type of gametes, while female producing dissimilar gametes. The female sex consists of a single X chromosomes and or X and 1 Y chromosomes. Thus, the females are heterogametic and produce 2 types of X. Inge நம்ம என்ன பார்க்கறோம்னா you can see now, to avoid confusion with the XX, XO and XX, XY types of sex determination, இந்த இதுக்கு நம்ம மேல் பார்த்தோம்ல, heterogametic மேல் பார்த்தோம், அதுல XO, XY டைப், அதையே நம்ம இங்க ரிப்பீட் பண்ணா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு தான் இங்க நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா, ஃபீமேல் heterogametic ஃபீமேல ரெப்ரசென்ட் பண்ணும்போது வேற ஆல்பபெட்ஸ் யூஸ் பண்றோம். என்னென்ன ஆல்பபெட்ஸ்? ZW அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம். Is it clear for you? இது புரிஞ்சுச்சா? அப்போ ZW அப்படின்னு வரும்போது நம்ம வந்து அது ஃபீமேல குறிக்கிறது. ஓகேவா? அது நம்ம டிஃப்ரெண்டா இருக்கும். உங்களுக்கு நீங்க பார்க்கலாம். இங்க வந்து இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட்லயே வந்து காமிக்கிறது ZO, அப்புறம் ZW. Is it clear for you? ZO அப்படின்னாலும் ஃபீமேல் தான், ZW அப்படின்னாலும் ஃபீமேல் தான். இது வந்து எந்தெந்த செட் ஆஃப் அனிமல்ஸ்ல இருக்கும், இது என்ன செட் ஆஃப் அனிமல்ஸ்ல இருக்கும் நம்ம பார்க்கலாம். அண்ட் இங்க ரெண்டுமே காமன் தான். ZZ அப்படின்னா மேல், இங்க ZZனா மேல். Is it clear? Now we are studying heterogametic females. Is it clear for you? Now, இப்போ ரெண்டு டைப் இருக்கு. ZO, ZZ type and ZW, ZZ type. இப்போ இது எங்க நம்ம பார்க்கலாம்? இந்த மாதிரியான செக்ஸ், அதாவது ஃபீமேலுக்கு ஒரே ஒரு செக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கு, இன்னொன்னு இல்ல, ஒண்ணுமே இல்ல அப்படின்னா அது எந்தெந்த ஸ்பீஷிஸ்ல இருக்கு அப்படின்னா, this method of sex determination is seen in some moths, butterflies, domestic chickens. ஸோ நம்மளோட கோழிலெல்லாம் நம்ம இந்த மாதிரி டைப் தான் இருக்கு. அப்ப இந்த டைப்ல என்ன இருக்கு அப்படின்னா, இந்த டைப் the female possess a single Z chromosome on its body cells and is heterogametic. அப்ப ZO ஓனா ஒன்னும் இல்ல, அப்போ ஒன்னே ஒன்னு தான் இருக்கு. அதனால ரெண்டா நம்ம சொல்றோம், ஆனா heterogametic சொல்றோம். அதனால நம்ம இத ZO சொல்றோம். Producing 2 kind of egg cells, eggs some with Z chromosome and other some without Z chromosomes. ஒன்னு Z, இன்னொன்னு O. இது ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. ஃபீமேல் கிட்ட இருந்து வரும்போது, கேமெட்டா வரும்போது அந்த ஓம்ல ஒன்னு Z கேரி பண்ணும், இன்னொன்னு O கேரி பண்ணும். இது புரிஞ்சுச்சுல? ரைட். while the male possess 2 Z chromosome, மேலுக்கு எப்பவுமே ZZ தான் இருக்கு. அப்படியே உல்டா நம்ம படிச்சது அப்படியே உல்டாவா நீங்க பாத்துக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். இங்க இந்த மாதிரி ஸ்பீஷிஸ்ல இந்த மாதிரி உல்டாவா இருக்கு, Z குரோமோசோம் அண்ட் இட்ஸ் ஹோமோகேமெட்டிக். அப்ப இது கண்டிஷன், இதோட நம்மளுடைய கண்டிஷன் எப்படி இருக்குன்னு, பேரண்ட் 1. அப்ப பேரண்ட் 1, சோ என்ன கண்டிஷன்? அதே மாதிரி தான். இங்க என்ன வந்து ஆட்டோசோம்ஸ் எப்பவுமே வந்து அதே மாதிரி போட்டுறோம், ஆலோசோம்ஸ் மட்டும் நம்ம மாத்தி போடுறோம். இப்ப ஃபீமேல் அப்படின்னா ஆட்டோசோம்ஸ் அதேதான். நெக்ஸ்ட் ஆலோசோம், இந்த லாஸ்ட் ஒன் ஆலோசோம் இருக்கு இல்லையா, அதுதான் டிஃப்ரெண்டா இருக்கும். இங்க என்ன ஃபீமேலுக்கு நம்ம என்ன போட்டிருக்கோம்னா வெறும் Z O இருக்கு. ரைட். ஆனா மேலுக்கு என்ன இருக்கு? 2 Z இருக்கு. அப்ப என்ன பாசிபிலிட்டி வரும்? இதுல ஒரு ஆலோசோம் கண்டிப்பா வந்துடும், ஒரு பேர் ஆஃப் ஆலோசோம். இன்னொன்னு இந்த ZOல எய்தர் ப்ராபபிலிட்டி Z வரலாம், இல்லைன்னா O வரலாம். அப்ப Z வந்ததுன்னா AZ வரும், O போச்சுன்னா AO போகும். ஆனா இங்க வந்து பாசிபிலிட்டி AZ தான். இப்ப இந்த மாதிரி கேமெட் ஃபியூஸ் ஆகும் போது என்ன ப்ராபபிலிட்டி, ப்ராஜெனியோட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனோட ப்ராபபிலிட்டி என்ன, ப்ராஜெனியோட ப்ராபபிலிட்டி என்ன, 6 ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, AZ அப்படி வந்துச்சுன்னா, இது ரெண்டு ஃபியூஸ் ஆச்சுன்னா, இந்த ரெண்டு கேமெட் ஃபியூஸ் ஆச்சுன்னா, அப்ப AZ வரும். அப்ப இதுனா AZ, இந்த இதையும் நம்ம இந்த மாதிரி AOவும் AZம் ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா AO வரும். அப்போ இது ஃபீமேல். இதுதான் வந்து என்னது? ZO ZZ டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன். நீங்க ஒண்ணுமே இல்ல, ரெண்டும் சேம் தான், இந்த ஆல்பாபெட்ஸை மட்டும் மாத்தி எழுத போறோம், அவ்வளவுதான். ஆனா இங்க நம்ம என்ன பண்றோம்னா, இத வந்து ஃபீமேல ரெப்ரசென்ட் பண்றோம், அந்த பக்கம் நம்ம எழுதும் போது மேல பண்ணுவோம். ரெண்டும் சேம் தான், ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கு. இப்போ நம்ம வந்து இன்னொன்னு படிக்க போறோம். இங்க என்ன? ZW ZZ டைப். இங்க வந்து ஃபீமேலுக்கு 2 விதமான குரோமோசோம்ஸ் இருக்கு. அதாவது ஒன்னு Z, இன்னொன்னு வந்து W குரோமோசோம். புரிஞ்சுச்சா? ரைட். இது எந்தெந்த ஸ்பீஷிஸ்ல நம்ம இந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்னா, gypsy moth and invertebrates such as fishes, reptiles and birds. சில இன்செக்ட்,
சில பேர்ட்ஸ்ல இந்த மாதிரி இருக்கும். எக்ஸாக்டா கொடுக்கல, அவங்க வந்து சில வெர்டிபிரேட்ஸ் ஃபிஷஸ் சொல்லியிருக்காங்க. In this method of the female has 1Z and 1W chromosome and producing 2 types. இதுல 2 type probability இருக்கு. ஒன்னு ஒரு கேமெட்ல Z போகலாம், இன்னொரு கேமெட்ல அதாவது இன்னொரு ஓவம்ல W போகலாம், சான்சஸ் இருக்கு இல்லையா ஒரு குரோமோசோம். இந்த மேல் செக்ஸ் அதேதான், has 2 Z chromosome and is homogametic. இங்க வந்து ரெண்டுமே மேல வந்து ZZ இருக்கனால homogametic, producing a single type of sperm. Sperm எல்லா ஸ்பெர்ம்லயும் Z தான் இருக்கும், ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. அப்போ இந்த மாதிரி இதுல இது வந்து பிரீட் ஆச்சுன்னா, கிராஸ் பிரீட் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஃபீமேல் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் இங்கன்னா, ஏ வந்து ஆட்டோசோம்ஸ், ZWன்றது ஆலோசோம்ஸ், அதாவது எக்ஸ் ஃபீமேலுக்கு இருக்கிற விஷயம். அதே மாதிரி மேலுக்கு என்ன ஆட்டோசோம்ஸ் சேம்னா, அப்ப மேல் எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம், ZZ ரெப்ரசென்ட் பண்றோம். இப்போ இங்க ஃபீமேல் தான் ரெண்டு விதமான ஓவம் கொடுக்கலாம். ஒரு ஓவம் வந்து எய்தர் AZ இருக்கலாம், இன்னொரு ஓவம் வந்து AW இருக்கலாம். இங்க மேலோட ஸ்பெர்ம் எல்லாமே AZ தான். அப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது ப்ராபபிலிட்டி பாசிபிலிட்டி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல இந்த AZ அப்படி கிராஸ் ஆச்சுன்னா, இந்த ரெண்டு கேமெட்ஸ் கிராஸ் ஆச்சுன்னா நமக்கு வர ஆஸ்பிரிங் வந்து மேலா இருக்கு. AZ அப்படி கிராஸ் ஆச்சுன்னா நமக்கு வர ஆஃப்ஸ்பிரிங் ஃபீமேலா இருக்கு. இது ஒன்னும் சிம்பிள் தான், ZZ type of sex determination. Okay, so I think this is enough for you today. What as a quick recap, we will see what we studied. நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னு பார்த்தலாம், then we will complete the session now. So today we saw genetic control of Rh factor and the hypothesis given by Fisher and Ray's hypothesis. அதாவது CDE nomenclature ஒன்னு, இன்னொன்னு வந்து Venus hypothesis. அதாவது 8 alleles R1, R2, R0, RZ, R1, R11, RY அப்படின்னு பார்த்தோம். இங்க வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஃபிஷர் அண்ட் ரேஸ்ல கேபிட்டல் D டாமினன்ட் அலீல் இருந்ததுன்னா அது RH பாசிட்டிவ், அண்ட் 2 ரெசசிவ் ஜீனோடைப் இருந்ததுன்னா அது வந்து RH நெகட்டிவ் பார்த்தோம். அதே மாதிரி இங்க கேபிட்டல் R இருந்ததுன்னா அது RH பாசிட்டிவ், ஸ்மால் R 2 recessive genotype இருந்ததுன்னா அது RH negative. Then we understood the incompatibility of RH negative factor. Erythroblastosis fetalis எப்படி வருது, அது எப்படி prevent பண்ணலாம்னு பார்த்துட்டோம். And finally, we studied the sex determination, what are the methods in which distinct between male and female is established in a species. And in this topic, we studied about the chromosomal basis of sex determination. Based on the chromosome only, the sex are determined. One is heterogamic sex, and the heterogamic sex la நம்ம heterogamic males பார்த்தோம். இதுல என்ன type அப்படின்னா XX XO type, XX XY type. Then we saw we saw the different one heterogamic female அப்படின்னு பார்த்தோம்னா we have 2 types. One is ZO ZZ type and ZW ZZ type. So these are the possibility and the different types of sex determination we have seen, and this is enough for today's class. I hope you have understood. Any doubts, please ensure that you post me your queries or just call me and ask me. Be free and frank. Ask me, miss எனக்கு இது புரியல, எனக்கு இன்னொரு வாட்டி சொல்லுங்க அப்படின்னா இன்னொரு வாட்டி கூட நான் உங்களுக்கு தனியா explain பண்றேன். Is it clear for you? Hope this class was interesting. Thank you and meet you soon.